தாமதம் ஏன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உண்மையே சொல்ல போனால் சார், அது வந்து அவங்களுக்குள்ள மெயில் கான்வர்சேஷனில் இருக்குது. நாங்கள் அதில் வந்து சொல்ல இப்போ அது தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். இருக்கக்கூடிய தகவல் 27 கட்டு வந்து சொல்லியிருக்காங்க, அது மாற்றம் நாங்கள் வந்து பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. இருந்த போதும் இந்த மாதிரி இருக்கிறது எந்த அளவுக்கு தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய சுமையை ஏற்படுத்தும்? இதுக்கான காரணம் என்ன? ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் சார், தயாரிப்பாளருக்கு பெரிய சுமை தான் சார். ஆனால் அதில் என்ன இந்த படத்தோடைய பிரச்சனைகளுக்கு என்னங்கிறது எங்களுக்கு ரொம்ப அதோடைய டீட்டெயிலாக தெரியாது. ஏன்னா இவங்க ஒத்துக்கிட்டேன்னு சொல்கிறாங்க, அப்படின்னா அவங்க ஏன் கொடுக்கலைங்கிறத அவங்க தான் விளக்கம் கொடுக்கணும். எங்களுக்கு உண்மையாகவே அதை பற்றி நீங்கள் சங்கத்தில் வந்து போட்டியிடுறீங்க, தலைவராக இருந்திருக்கீங்க 2 முறை, அதனால் அது வந்து கேட்குறேன். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சங்கமாக ஏன் இனிஷியேட்டிவ் எடுக்கிறீங்களா? அதுக்கான முயற்சிகள் நடந்ததா இல்லை எடுப்பீங்களா? சங்கமாக நாங்கள் வந்து சென்சார் போர்டுக்கு ரெகுலராக, சென்சார் போர்டு மட்டும் இல்லை சார், எனி ரெகுலேஷன்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் வந்து நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி ஆகணும், ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நாட் ஓன்லி சென்சார், இதுக்கும் டாக்ஸேஷன் இருக்குது, நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் சங்கத்துடைய வேலை அந்த இதில். ஆனால் அது இன்டர்னலாக என்னென்ன ஒரு படத்துக்குள்ள பிரச்சனையை வந்து இண்டஸ்ட்ரி பிரச்சனை கிடையாது. நாங்கள் இண்டஸ்ட்ரி பிரச்சனையாக சங்கம் வந்து எல்லாத்தையும் பேசுவோம். ஒரு படத்துக்குள்ள பிரச்சனை ஒரு இண்டிவிஜுவலோட பிரச்சனை, அதை நாங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் நாங்கள் வந்து அதோட சுமை வந்து தயாரிப்பாளருக்கு மட்டும்தான். அது வந்து நாங்கள் வந்து ஆணிதரமாக ஒத்துக்கிறோம். ஏன்னா இதில் பாதிப்புகள் வந்து நான் எடுத்த ஃபுட்டேஜ் வரலை போகலைங்கிறது வந்து ஒரு க்ரியேட்டிவ் பார்ட்லேருந்து போயிடுது சார். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்லேருந்து ஒரு ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது. நாள் தள்ளுனாவே பாதிப்பு அதிகமாக தான் இருக்குது. ப்ரொடியூசர் தாங்க, ப்ரொடியூசரு. நீங்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இப்படி கேட்கணுன்னா நம்ம வந்து அதை பேசணும், அது வேறு மாதிரி போயிடும் சார். அது கிடையாது, அது வேறு மாதிரி போயிடும். அவரை பற்றி பேசலை, எல்லா ப்ரொடியூசரும். நானே விஜய் சார் வச்சு படம் பண்ணேன், அதே சென்சார் இஷ்யூஸ் எனக்கும் வந்துச்சு, நானும் ஃபேஸ் பண்ணேன். ஓகேங்களா? அது வந்து அது என்ன இண்டிவிஜுவல் பிரச்சனைங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால வந்து இதை வந்து நம்ம வந்து வேறு மாதிரி எடுத்துகிட்டு போனோன்னா அது கிடையாது சார். உண்மையாகவே அதில் எதுவுமே கிடையாது. இது படத்துக்குள்ளே இருக்கிற சீன் பிரச்சனைகள் இருந்திருக்குங்கிறது என்னுடைய எண்ணம். ஏன்னா அவங்க சும்மா வந்து ஒரு படத்தை வந்து நிப்பாட்டிட மாட்டாங்க சார். எனக்கு தெரிஞ்சு சென்சார் போர்டு சும்மாலாம் நிப்பாட்டிட மாட்டாங்க. அதில் என்ன இருக்குங்கிறது அவங்க பார்த்தா அந்த கமிட்டிக்கு மட்டும்தான் தெரியும். அதில் இருக்க விளக்கங்கள் அவங்களுக்கு மட்டும்தான், அது வெளியில் ஷேர் பண்ண மாட்டாங்க. எவ்ரிதிங் அது வந்து ஏன்னா ஒரு படம் முடிஞ்ச கட்டு கொடுத்து முடித்த உடனே அதை கட்டை திருப்பி பார்ப்பாங்க. கட்டு கொடுத்து பார்த்த உடனே அதை நம்ம வந்து அதோடைய காப்பி இன்னொன்று கொடுக்கணும், கட் பண்ணி ஒரு காப்பி படம் ஃபுல்லாக கொடுக்கணும். அதை சீல் வச்சு உள்ளே வச்சுப்பாங்க. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு காப்பி இருக்கும். நீங்கள் இது பண்ணது இது வந்து ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரை வந்து எல்லாருக்குமே தான் சமம் தான். அதில் ஒன்றும் இது கிடையாது.